மீனா முத்துக்கிட்ட இந்த மாதிரி ரோகிணியோட ஃப்ரெண்டுக்கு ஒரு காதல் விஷயத்துல நான் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டுட்டு முத்துவும், நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி நீயும் மாட்டிக்காம இருந்தா சரிதான் சொல்ல உடனே மீனாவும் ரொம்பவே கிண்டலோட, நான் ஒன்றும் உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது, நான் எல்லாத்தையும் சரியாதான் செய்வேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு முத்து செல்லமா கோச்சுக்கா மீனாவும் அவங்கள பாசமா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நாள் ஸ்ருதி இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பேசிட்டு வந்துட்டு ரவி கிட்ட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு கால் பண்ணா அவ மேக்கப் போறதுக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணி தர சொன்னா, அதான் நம்ம வீட்லயே ரோகிணி இருக்கால, சோ நான் அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்டி இதை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு ரவி என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்கறதுக்காக அவங்க ரவி கிட்ட கேட்க, ரவியும் ஆமா ஆமா அம்மா ஏற்கனவே அண்ணி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க, அதனால எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்ருதியோ, இங்க பாரு, நான் யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம இப்போ ஆன்டி கோச்சுப்பாங்கன்றதுக்காக என்னாலலாம் இந்த விஷயத்த ரோகிணி கிட்ட இருந்து மறைக்கலாம் முடியாது, அதே மாதிரி யாருக்கும் தெரியாமலோ அவங்க கிட்ட சொல்ல முடியாது, நான் சும்மா அவங்க கிட்ட சொல்லுவேன், கேட்கறவங்க கேட்கட்டும், கோச்சிக்கிறவங்க கோச்சிக்கட்டும், அதை பத்தி நான் கவலைப்பட போறதே கிடையாது, சும்மா நான் அவங்களுக்கு சின்னதா ஒரு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான். அதே மாதிரி ஏதாவது ஒரு பூ ஆர்டர் வந்தா நான் மீனா கிட்ட சொல்ல மாட்டேன்னா, அதே மாதிரி டப்பிங் வேலை அவங்களுக்கு தெரியாதுதான், இருந்தாலும் அப்படி ஏதாவது ஒரு வேலை இருந்தா மீனா என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா, அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சின்ன ஹெல்ப். ஸோ இதுக்காகலாம் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னாலலாம் மறைஞ்சு யாருக்கும் உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது, நான் இதை பத்தி ரோகிணி கிட்ட பேசதான் போறேன்னு சொல்லிட்டு ரவிய ரொம்பவே செல்லமா நீயும் மனோஜ் மாதிரியே அம்மா பிள்ளைய இருக்க போலியன்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு இருக்காங்க. மனோஜும் ஸ்ருதியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் ஸ்ருதி என்னமோ அவங்களோட தரப்புல நியாயமா தான் இருக்காங்க. என்னதான் அவங்க ரோகிணியை நல்லா கிண்டல் பண்ணாலும் அவங்க ஏதாவது ஒண்ணு செய்யும் போது கூட ரோகிணி பண்ணது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி தான் செய்யறாங்க. பட் ரோகிணி ஸ்ருதி மேலதான் செம்ம கோபத்துல இருக்காங்க. சோ அவங்க ஸ்ருதிக்கு ஏதாவது கண்டிப்பா பிரச்சனை கொடுக்க யோசிச்சிருப்பாங்க. பட் இந்த பக்கம் ஸ்ருதியோட நல்ல குணத்தை ரோகிணி புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட மனசை மாத்திக்கிட்டு கொஞ்சமாவது திருந்துவாங்களா என்ன?